வணக்கம், என் பெயர் காருண்யா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்னைக்கு நான் சொல்ல போற கதையை பத்தி ஒரு முட்டாள் சிங்கமும் ஒரு புத்திசாலி முயல் பத்தியும். ஒரு நாள் ஒரு சிங்கம் ஒரு காட்டுக்கு வேட்டையாட வந்துதான். அது ஒரு எருமை மாடை வேட்டையாடிட்டு போயிட்டான் சாப்பிட்டு. அதுக்கு அடுத்த நாள் வந்து இன்னொரு மிருகத்தை வேட்டையாடிட்டு போயிட்டான். அதுக்கு வயசானோன்னு அது ஒரு கட்டளை இட்டதான். டெய்லி ஒரு மிருகத்தை வந்து அனுப்பணும் என்னோட காட்டுக்கு, என்னோட குகைக்கு அப்படின்னு கட்டளை இட்டதான். ஆனா டெய்லி ஒரு மிருகம் போய்விட்டது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு முயல் போக வேண்டிய நேரம். ஆனா அந்த முயல் சொன்னது, இல்ல நான் இன்னைக்கு அந்த சிங்கம் சாப்பிட நான் திரும்ப வந்துடுவேன். அந்த முயல் கட்டளையிட்டதாம். அது மெதுவா நடந்து போனதாம். ஆனால் அது கடைசி நேரம் அதோட பிறகு ஒரு கிணத்துல அதோட பிறகு பார்த்தது. அதுக்கு ஒரு ஐடியா வந்து அந்த குகைக்கு மெதுவா சென்று அந்த சிங்கத்துக்கிட்ட சொன்னது, ஏன் இவ்வளவு இந்த குட்டி மிருகத்தை அனுப்பியிருக்காங்க, ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு அந்த சிங்கம் கேட்டான். அதுக்கு அந்த முயல் சொல்லிச்சான், இல்ல ராஜா, உங்க கிணத்துக்கிட்ட நான் உங்களை மாதிரியே சொன்னேன். இல்ல நானால இருக்கும், அவனும் இப்படிதான் சொன்னான், வா நீ பொய் சொல்லல, எனக்கு காமி அப்படின்னு அந்த சிங்கம் சொன்னான். அவங்க முயலும் சிங்கமும் போச்சான். அந்த சிங்கம் அதோட பிரதிபலிப்பை பார்த்து அது இன்னும் சிங்கம் நினைச்சிட்டான். ஆனா அதுக்கப்புறம் அதை சொல்றது ஏன் அந்த கிணத்துல வரும்ல கத்தி சொன்னான். அதே மாதிரி அதை சொன்னது அதுவும் சொன்னது. ஆனா அது வந்து இன்னும் சிங்கம் நினைச்சு கிணத்துல போச்சு. அது நீச்சல் பண்ண தெரியாம அது இறந்துருச்சு. என்னை காப்பாத்தணும்னு கத்தி நான் அதுக்கு உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அது திரும்ப காத்துக்கிட்டு வந்து அதை பாராட்டினது. அந்த அனிமல் மிருகம் எல்லாம் அதை பாராட்டினது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த கதை புரிஞ்சதோ மறக்காம கீழே இந்த லிங்கை சப்ஸ்கிரைப் போட்டு விட்டு என்னோட வீடியோ பிடிக்கும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. குட் மார்னிங். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை குட் மார்னிங். டுடே ஐ அம் கோயிங் டு டெல் அபவுட் one story, one lion and one rabbit. Okay. One day, one man came a jungle and eat a other animal, and next day also like that only do. Then he like a grandfather, and he told it hoped every day one animal come in my house. Okay, like that it told every day one animal go for it home. But one day rabbit going day. That day it will not eat me. I will come again. How will other animals ask that rabbit? It didn't tell. He got, and last time he see the hunter
ப்ளீஸ் நீ